யூஸ்வலி நம்ம கேட்போம்ல, ஒரு மாதம் வரைக்கும் டயட்டை ஒழுங்காக பண்ண டாக்டர், அதுக்கப்புறம் பண்ண முடியல. இது நம்மளே கூட சொல்லுவோம் நிறைய பேர்கிட்ட, ஒரு மாதம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி போய் பார்த்தோன்னா அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது. சொசைட்டி என்னை கண்ட்ரோல் பண்ணுது, ரொம்ப இப்படி எனக்கு ஆயிடுச்சு, சொசைட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுலாம், அதை பற்றி நிறைய பேசலாம். பட் அதோடு முடிஞ்சு போகலை. சொசைட்டி பண்ணுது நான் ப்ளேம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அது ஒரு எதிர்பார்க்காத இன்சிடெண்ட். ஆனால் அது எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் ஒரு பெரிய கத்திக்குத்தாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாதம் சம்பளம் வரலைன்றது கூட எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் தான். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு சின்ன விரலில் தான் அடிபட்டுச்சுனாலும் அதுவும் எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் தான். ஸோ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி லைஃப்பை வேல்யூ பண்ணுறதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் என்ன வேணால் செய்வேன், அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் செய்வாங்க, தன்னை பார்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் கூட புரியாமல். ஆக்சுவலி அதுதான் ஹிண்ட் அவங்க லைஃபுக்கே. உடம்பு குறைக்கணும்னா கோரக்கிழங்குன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம். கோரக்கிழங்கு வந்து ஆயுர்வேதாவில் உத்வர்த்தனம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே அந்த பொடி யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இப்போது அங்கங்கே ஃபேட் சேக் ஆகிறது, உடம்புல பார்த்தோன்னா தொப்பை கொஞ்சம் தொங்கின மாதிரி இருக்குன்னுவாங்க, மசில்ஸ் எல்லாம் சேக் ஆன மாதிரி தெரியும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்லலாம் கோரக்கிழங்கு பவுடரை உடம்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு, நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு, அதுக்கு மேலே கோரக்கிழங்கு பொடியை போட்டுட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சா போதும். இப்போது யூஸ்வலி எண்ணெய் இப்படி தானே தேய்ப்போம் நம்ம, ஆனால் அதுக்கு எண்ணெய் எப்படி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே பவுடர், இந்த கோரக்கிழங்கு பவுடர் போட்டோன்னா இந்த டைரெக்ஷனில் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தேய்ச்சோன்னா, அழுத்தி தேய்க்கணும், இத்தனை ஸ்ட்ரோக் இருக்கணும்ல அவசியம் கிடையாது. இந்த கை வலிக்காத வரைக்கும் தேய்ங்க, அவ்வளோதான். ஒரு 4-5 முறை தேய்க்கலாம், இந்த பக்கம் 4-5 முறை தேய்க்கலாம், அப்புறம் இங்கே தேய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கும் போது ஆன்டி செல்லுலைட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதை எல்லாருக்கும் புரியணும்னா. பட் ஆக்சுவல் விஷயம் என்ன நடக்குதுன்னா, கோரக்கிழங்குக்கு உள்ளே இருக்கிற ஸ்டபர்ன் ஃபேட்டை பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது அப்வர்ட் டைரெக்ஷனில், தொப்பெல்லாம் இருக்கும்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் போட்டு அதை நல்லா கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணோன்னா, ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வயிறு வலி வர வச்சுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் போட்டால் போதும். ஸோ ப்ரெஷர் பண்ணி அப்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். அப்படி பண்ணாலே இன்ச் லாஸஸ் காமிக்க முடியும். ஆனால் அந்த இன்ச் லாஸோட வெயிட் ரிடக்ஷன் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆகிட்டேன்னா வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் வெயிட் ஏறுறது ஒரு சிம்டம் தான். உள்ளுக்குள்ள சிஸ்டம் சரியில்லை, அந்த சிஸ்டம் சரியில்லை, இது உள்ளுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமோட வெளிப்பாடாக தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதை சரி பண்ணணும்னா வயிறுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம், உடம்புக்குள்ளே இருக்க ப்ராப்ளமை தான் சரி பண்ணணும். பட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு இந்த கோரக்கிழங்கு வில் ஹெல்ப், கண்டிப்பாக டெஃபினெட்லி வில் ஹெல்ப். ஓகே, அது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது எவ்வளோ நாளில் அந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும்? கண்டினியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்ரிடே யூஸ் பண்ணிங்கனாலே இன்ச் லாஸ் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். வித் நான் சொன்னேன்ல, டயட்டு, மார்னிங் ரா ஃபுட்டு, மத்தியானம் ஒரு வேளை நல்ல ப்ராப்பர் மீல், சன்செட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டான குக்டு ஃபுட்டு, ஆஃப்டர் சன்செட் கஞ்சி சூப்பு எவ்வளோ நாளும். இந்த டயட் ஒரு 2 வீக்ஸ் வித் 2 வீக்ஸ் ஆஃப் கோரக்கிழங்கு பவுடரே வந்து நல்ல இன்ச் லாஸ் கொண்டு வரலாம். இன்ஃபேக்ட் ஹெல்தியான வெயிட் ரிடக்ஷன் அது. ஓகே, நம்ம ஸ்டார்வ் பண்ணல, எதையும் மிஸ் பண்ணல, எதையுமே மிஸ் பண்ணல. அரிசி எடுத்துக்கிறோம், பருப்பு எடுத்துக்கிறோம், எல்லாம் எடுத்துக்கிறோம், ஆனால் சாப்பிட்ற மெத்தடை மாற்றிருக்கோம். ஸோ அப்படி பண்ணாலே நல்ல டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ என்னோட கடைசி கேள்வி, எனக்கு இவ்வளவு பேசுகிற ரேச்சல் வந்து எங்களுக்கு எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெரிய இன்சிடெண்ட்லேருந்து ஒரு சர்வைவராக எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு, அதாவது என்னால் என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியல, நான் இப்போ இருக்கிறத விட்டு என்னால் எப்படி நான் இன்னொரு இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்டோரி வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்ல முடியுமா? ரைட், ஓகே. முதல்ல என் லைஃப்பில் அப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பொண்ணாக ரேச்சல் வந்தாள். ஆனால் அந்த ரேச்சலாக இப்போ நான் இல்லவே இல்லை, ஷீ இஸ் கான். அதாவது ஒரு இன்சிடெண்ட்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட்டுக்கும் நான் பவர் கொடுக்க விரும்பல. ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட்டுக்கு பவர் முடிஞ்சு போச்சு. அது என்னை எப்படி ஆக்கணுமோ ஆக்கிடுச்சு. அது ஒரு எதிர்பார்க்காத இன்சிடெண்ட். ஆனால் அது எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் ஒரு பெரிய கத்திக்குத்தாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாதம் சம்பளம் வரலைன்றது கூட எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் தான். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு சின்ன விரலில் தான் அடிபட்டுச்சுனாலும் அதுவும் எதிர்பார்க்காத இன்சிடெண்ட் தான். ஸோ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி லைஃப்பை வேல்யூ பண்ணுறதெல்லாம்
முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ரேச்சல் வெர்ஷன் அப்டேட் ஆகிடுச்சு வேறு லெவலில் இப்போது. ஸோ அந்த வெர்ஷனில் அப்போது அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அந்த அடிப்பட்டு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா என்ன நான் கண்டிப்பாக பொழைச்சே தீரணும்னு மட்டும் ஒரே ஒரு முடிவு இருந்தது. ஸோ லைக் நான் பயங்கரமான தனுஷ் ஃபேனு. ஸோ என்னென்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு ஜி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி எனக்கு அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. ஏன்னா நான் பொழைச்சே தீரணும்னு ஒரே ஐடியா இருந்தது. நான் வெளியே வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வெளியே வந்துட்டேன், அது என்னை காப்பாற்றிடுச்சுன்னு. அதுக்கும் மேலே வேறு ஏதாவது இருக்கலாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் ஓப்பனாக இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்றது எனக்கு இப்போ புரியுது. நிறைய வேலை பார்க்கணும். எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குது இங்கே பண்ணுறதுக்கு. அதில் ரொம்ப முக்கியமான வேலையாக நான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இது சும்மா அப்படியே அலட்சியப்படுத்துகிற விஷயம் கிடையாது. ஸோ என் உடம்போட வேல்யூவோ என்னோடய லைஃபோட வேல்யூவோ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஒரு கத்தி குத்து ஆன பிறகு தான் அது புரிஞ்சுக்க முடியுன்றதெல்லாம் உண்மையாலுமே கிடையாது. அதெல்லாம் போலி. அதை கடந்துட்டு ஒரு நாளும் இன்றைக்கி காலையில் நான் முழிச்சிருக்கேன்ல, அப்போ இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்ல, இதுக்கான வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம ரொம்ப பார்த்துக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ரொம்ப வேல்யூபிள், மோஸ்ட் வேல்யூபிள். என் பேஷண்ட்ஸ் கிட்ட யூஸ்வலி நான் உன்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அது என் குரு கிட்டேருந்து ஆக்சுவலி எடுத்துக்கிட்ட ஒரு குவெஸ்டன், உங்களுக்கு அவுட் ஆஃப் 10 ஒரு ஸ்கேலில் உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு நான் கேட்பேன். ஏன்னா அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லி முடிச்ச உடனே நான் கேட்பேன், உங்களை எவ்வளோ பிடிக்கும் அவுட் ஆஃப் 10 அப்படின்னும் போது மேக்ஸிமம் 7-8 தாண்டதில்லை. சொல்ல மாட்டாங்க, யாருமே 10 சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு குறை வச்சுருப்பாங்க. நான் அப்போவே இதை பண்ணியிருக்கணுங்க அப்படின்வாங்க, இல்லை நான் இது பண்ணாமல் இருந்திருக்கணுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். நான் கொஞ்சம் மூக்கு நீட்டாக இருந்திருக்கணும், இல்லை கொஞ்சம் கலராக இருந்திருக்கணும், கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கணும், கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்கணும், ஏதோ ஒரு கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கணும்ல, அப்போ நான் இன்னும் அழகாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். நான் அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும், எனக்கு அப்படி ஆயிருக்கணும், இப்படி ஆயிருக்கணும், ஏதோ ஒரு இல்லாத விஷயங்களே எனக்கு அது இருந்திருந்தா தான் நான் இன்னும் பெட்டர் பர்சனாக இருந்திருப்பேன்னு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அதனால அவங்கள பிடிக்காமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்மளை பிடிக்கல, நம்ம எப்படி அப்புறம் நம்மளை நல்லா பார்த்துப்போம்? எப்படி நம்ம ஒரு டயட்டை கொடுத்தா ஃபாலோ பண்ணுவோம்? எதுக்கு பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். யூஸ்வலி நம்ம கேட்போம்ல, 1 மாதம் வரைக்கும் டயட்டை ஒழுங்காக பண்ண டாக்டர், அதுக்கப்புறம் பண்ண முடியல. இது நம்மளே கூட சொல்லுவோம் நிறைய பேர்கிட்ட, ஒரு மாதம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி போய் பார்த்தோன்னா என்னத்தை பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு நம்மளை விட்டு கொடுக்குற ஒரு தன்மையும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன். அதுக்கு மேலே நம்ம சிச்சுவேஷன் மேலே பழி போடுவோம், அதாயிடுச்சு இதாயிடுச்சு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் இதுதான் உங்களால் பெட்டராக பண்ண முடிஞ்ச கேள்வியா, அதுதான் உங்களால் பண்ண முடிஞ்சதான்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லாதீங்கன்னு. ஏன்னா எதிரில் இருக்கிறத கன்வின்ஸ் பண்ணுறவங்களுக்காக என்ன வேணால் நம்ம பேசலாம். கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ காரணம் கொடுத்துடலாம். பட் என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. அந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆனஸ்ட்டாக பதில் சொல்லிக்கோங்க, யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்கன்னா அவங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2-3 டைம்ஸ் கழித்து திருப்பி வரும்போது சொல்லுவாங்க, ஆமாம் நான் என்னை பார்த்துக்கல, நான் என்னை லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் கற்றுக்கிட்ட விஷயம் லவ் மட்டும்தான். கற்றுக்கிட்டே இருக்க விஷயம். லவ்வுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், ஓகே அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினச்சி அப்படி பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்னு. அன்கண்டிஷ்னல் லவ்லேருந்து நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோன்ற மாதிரி இருக்குது. நான் எனக்கு என்ன பிடிக்கிறதுக்கே 1000 கண்டிஷன் வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் தான் எனக்கு என்ன பிடிக்கும், இந்த கலரில் இருந்தால் பிடிக்கும், இந்த ஹைட்டில் இருந்தால் பிடிக்கும், இப்படி பாடி இருந்தால் பிடிக்கும், இது படிச்சிருந்தா பிடிக்கும், இவ்வளோ சம்பளம் வாங்கினா பிடிக்கும், எவ்வளோ. ஸோ எய்ம் வேணான்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்காக இன்றைக்கி உங்களை ஹேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களை நீங்கள் இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்க முடியும். டுவர்ட்ஸ் ஹெல்த்தாக இருக்கலாம், டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், டுவர்ட்ஸ் எனிதிங், டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், டுவர்ட்ஸ் எனிதிங். நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ் இருந்தால் தான், சக்தியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்கல்ல. நான் உலகத்தில் இருக்க எல்லாரையும் லவ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு என்ன மட்டும் நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய அம்மாங்க சொல்லி கேள்விப்படுவோம். என் பிள்ளைக்கு நான் என்ன வேணால் செய்வேன், அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் செய்வாங்க, தன்னை பார்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெருமையாக வர பேசிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் கூட புரியாமல். ஆக்சுவலி அதுதான் ஹிண்ட் அவங்க லைஃபுக்கே. அவங்க வெறும் அடுத்தவங்க பாயிண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக மட்டும், அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க எனக்காக நல்லது செய்கிறாங்கப்பான்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆக்சுவலி லாக் ஆகி யாரை கைவிடுறோன்னு பார்த்தா நம்மளை கைவிட்ருவோம். எல்லாரையும் தாங்கி பிடிச்சிருப்போம், எதுக்காகவோ இல்லை எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுப்பா நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், அதுக்காக எல்லாரையும் தாங்கி பிடிச்சிருப்போம் கை வலியோடு. ஆனால் இந்த சைடு நான் மேலே தான் நிற்பேன், என்னை கொஞ்சம் சேர்த்து பிடிச்சேன்னா என்னால் பிடிச்சிக்க முடியும், என்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் 10 பேரை ஹெல்ப் பண்ண முடியும், நான் எனக்கு அதான் விருப்பம்னா அது கூட பண்ண முடியும்ல. எனக்கு கை காலில் கட்டு இருக்குது, நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவேன்? கொஞ்சம் தூரம் போகும்போது எனக்கு கை கால் வலிக்குதுன்னு நான் எல்லோரும் கீழே விட்டுருவேன். உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு உண்மையான எண்ணம் இருந்ததுன்னா நான் என்னை எக்யூப் பண்ணிப்பேன்ல அதுக்கு.
என்னை ரொம்ப எக்யூப் பண்ணிப்பேன். எனக்கு 10 பேர் தூக்குற இடத்துல 100 பேர் தூக்க முடியுமான்னு பார்ப்பேன், 1000 பேர் தூக்க முடியுமான்னு பார்ப்பேன். அதுக்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நான் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன், நான் 10 பேரோ 1000 பேரோ 100 பேரோ தூக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன். நான் என்னை தூக்கி பிடிச்சாதான் என்னால் உண்மையாக அந்த வேலையை பார்க்க முடியும். என் குடும்பத்தை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு முக்கியமாக சொல்கிறது, குடும்பத்தோட அணிவரே நீங்கள் தான். நீங்கள் உங்களை பார்த்துக்கலன்னா மற்ற எதையுமே பார்த்துக்க முடியாது. ஸோ செல்ஃப் லவ் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்தால் தான் கொடுக்க முடியும். அன்கண்டிஷ்னலி நான் எனக்கு என்னைக்கு என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கி தான் அன்கண்டிஷ்னல் லவ் என்னால் இன்னொருத்தவங்களுக்கு ஆஃபரே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு ஒரு குறையோடவே இருக்கும். அது ஒரு ரொம்ப கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கும். நான் என்னோடய பேரண்ட்ஸ், ஐ மீன் என்னோடய பேரண்ட்ஸ் இல்லை, என் பேரண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு முடிச்சிட்டேன். குட்டீஸ் கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸ் கிட்ட, அடல்ட்ஸை கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸ், அப்பா பொண்ணு அப்பா அம்மா அப்படி வந்தாங்கன்னா கேட்பேன் நான், இதே பொண்ணு உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? will you love her like this? இதே அம்மா உங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்பேன். அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்போது ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா வெறும் ஏன் அம்மான்றதுக்காக மட்டும்தான் அவங்கள பிடிக்குது அப்படின்னு தான் நான் அவங்கள பிடிச்சிட்டு இருக்கேன். நான் அதனால தான் நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இட்ஸ் வெரி கண்டிஷ்னல் லவ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை தூக்கி போட்டுட்டு ஆஸ் அ பர்சன் அவங்களோட விருப்பு வெறுப்பு என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அது அவங்க பண்ணாலும் எனக்கு அவங்கள ஐ வில் லவ் தெம் ஸ்டில் அப்படின்னு சொல்ல முடியுமான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது வெளியே கொடுக்க வரணும்னா அதுக்கு நமக்கு அதை கொடுத்துக்கணும். எனக்கு ஆசை, இன்றைக்கி நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு எனக்கு என்ன பர்சனலானால் எனக்கு நல்ல படம் நடிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், நிறைய எய்ம் இருக்குது, நிறைய ஆசை இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல் வைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், நிறைய இருக்குது. ஆனால் அதுக்காக அதெல்லாம் பண்ணாதான் நான் எனக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க வேண்டிய கேர் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க வேண்டிய லவ் கொடுப்பேன் நான் நிறுத்திட்டேன்னா நான் அதெல்லாம் எப்படி பண்ணுவேன்? அப்போ அந்த ஆசைலாம் போய் தானே அர்த்தம், சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ உண்மையாலுமே அந்த ஆசை இருக்குன்னா, நான் உண்மையாலுமே என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி நான் என்னை நல்லா பார்த்துக்கணும், என்னை உண்மையாக லவ் பண்ணணும், இட்ஸ் ஓகே சொல்லணும், எனக்கு அப்சல்யூட்லி இட்ஸ் ஓகே, என்ன நடந்திருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் த இன்சிடென்ட் எனக்குள்ளே நிஜமாலுமே ஒரு ரெபல் இருந்தாள். அந்த ரெபல் நிறைய வேலையை பார்த்தா, அந்த சுச்சுவேஷனுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அது ரேச்சல் சம் வெர்ஷன், ஏதோ ஒரு சின்ன வெர்ஷனாக வச்சுக்கோங்க, அது அப்போ ரொம்ப தேவையாக இருந்தது. அந்த ரெபல் தான் வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்க்டில் இருந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா, நிறையா பண்ணால் அந்த டைமில் அது ரொம்ப கரெக்டாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆனால் இப்போது ரேச்சல் வந்து இன்னும் கொஞ்சம் வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பிரயத்னான்னு கிளினிக் வச்சுருந்த ரேச்சல் இப்போ சரண்னு கிளினிக் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, பிரயத்னானா எஃபர்ட் இருந்தால் லைஃப்பில் என்ன வேணால் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தாலும், சரண்னா சரண்டர் டு த லைஃப். பொறுமை வந்திருக்கு. ரெபல் இல்லை, ஒரு ஆக்ஷனுக்கு வெறும் ரியாக்ஷனாக மட்டுமே இருந்துட்டு போயிடக்கூடாது லைஃப்பில் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது. சொசைட்டி என்னை கண்ட்ரோல் பண்ணுது ரொம்ப, இப்படி எனக்கு ஆயிடுச்சு, சொசைட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுலாம், அதை பற்றி நிறைய பேசலாம். பட் அதோடு முடிஞ்சு போகலை. சொசைட்டி பண்ணுது நான் ப்ளேம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்போ சொசைட்டி என்ன ஒன்று பண்ண வேணான்னு சொல்லிச்சுன்னா அது போய் நான் பண்ணிட்டு வந்து பயங்கர சந்தோஷமாகப்படுவேன். அப்போல்லாம் நீங்களாம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை, யாருமே என்னை கேட்க வரல, எனக்கு ஒன்றுமே இல்லைல்ல, அப்போ நான் என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு ஐ கேவ் லைசன்ஸ் டு மை செல்ஃப். இது நான் நிறைய சொன்னது கூட கிடையாது இந்த வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப், பட் ஐ வாண்டட் டு ஆக்சுவலி சம்ஹவ் எனக்கு அது ஃப்ளோ ஆகுது, சம்ஹவ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் இட். இப்போ எனக்கு உண்மையாலுமே சொசைட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னா நீ அதை பண்ணாதன்னு அவங்க சொல்கிறதுனால நான் போய் பண்ணுறது கூட ஜஸ்ட் அந்த சொசைட்டிக்கு நான் கொடுக்குற ரியாக்ஷன் தான் புரிஞ்சிருச்சு. அதை கேட்குறதும் ஒன்று தான், நீ சொல்கிறல அதனால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறதும் ஒன்று தான் தெரியுது. ஸோ அதனால் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன வேணும், நான் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், என்ன முதல்ல வைக்கிறேன், எனக்கு என்ன வேணும், இப்போது எனக்கு இதை பண்ண முடியுமா, இவங்களுக்காக நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக எத்தனையோ பண்ணலாம், அது எனக்கு இப்போ அவசியமா, நான் யாரை ஸ்டேக்கில் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். நாட் தட் எனக்கு எய்ம் இல்லை, அச்சீவ் பண்ண வேணாலாம் கிடையாது, எனக்கு எய்ம் இருக்குது, அச்சீவ் பண்ணுறது, பட் பிளான் இருக்குது, அது என்னோடய எய்ம், என்னோடய பிளான். யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணல. நான் உயிரோடு இருக்கேன்றதுக்காகவே இப்போ ரொம்ப வேல்யூ பண்ணுறேன், நான் உயிரோடு இருக்கிறது ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். அதுக்காகவே அந்த வேல்யூ நான் ப்ராப்பராக கொடுக்குறேன்னா நான் என்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு இந்த இன்சிடெண்ட் தான் பெரிய காரணம் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த இன்சிடெண்ட் வாஸ் எ வெரி பிக் ரீசன். அதோட வேல்யூ, அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல அந்த இன்சிடெண்ட்டுக்கு, அது முடிஞ்சிருச்சு. அந்த வெர்ஷன் ஆஃப் ரேச்சல் இஸ் டன். அதுக்கு அடுத்த அப்டேட் வந்தாச்சு. ஸோ இட்ஸ் எ நியூ அப்டேட்டட் ரேச்சல். ஸோ இன்னொரு 2 வயசு 3 வயசு குழந்தை புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ எல்லாத்தையும். ரொம்ப ஜாலியாக இருக்குது லைஃபு. எவ்ரிடே கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. எவ்ரிடே ரேச்சலை விடுறதுக்கு ரேச்சல் கிட்ட நிறைய இருக்குன்னு தெரியுது. ரேச்சல்னு ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிடுறோம்ல, இதுதான் ரேச்சல்னு. அந்த இமேஜ் எவ்ரிடே சாக போகுதுன்னா லெட் இட் டை.
அந்த இமேஜ் எவ்ரிடே சாக போகுதுன்னா அது போட்டோம், அதை நம்ம பிடிச்சி வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இமேஜையே பிடிச்சிக்கிட்டு அதையே நான் பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த செல்ஃப் இமேஜ்க்காகவே நம்ம த்ரூ அவுட் த லைஃப் நான் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏத்திஸ்ட் நான், அதுக்கப்புறம் இப்போது ஃப்ளூயிட். இப்போ நீங்கள் ஏத்திஸ்டா இல்லை, சாமி கும்பிட்றீங்களா இல்லை, ரெண்டுமே இல்லை. ஸோ ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே இதுதான் இப்படி தான் நான் டிஃபைன் பண்ணிக்கிறது ஒரு லிமிட்டேஷன் ரொம்ப கிளியராக புரியுது. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி இன் எனி லிமிட்டேஷன்.